ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை டியர் ஃபேக்ஸ் சேனல். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு அப்ளை பிஜி கோர்ஸ் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போது கரஸில் படிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கான கோர்ஸ்லாம் இப்போ தான் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. அண்ட் இதோட டேட்டு, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பற்றி தான் நான் இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அங்கே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போனப்போ நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் சொல்லி திரும்பி முதல்லேருந்து வர சொல்லிட்டாங்க. அது ஒரு லைனுமே கிட்ட கவுண்டருக்கு ரீச் பண்ணவே 2 to 3 hours கிட்ட ஆச்சு. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப டைம் டேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த வேலையை 2 days கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட டேட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 August வரைக்கும் தான் டைமிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இதோட டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா 17th of September 2024. ஸோ இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கூட இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் டைம் முடியல, நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். வாங்க இதோட ஃபுல் டீட்டெயில்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்லாம் இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம 1 by 1 பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இது முழுக்க என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. நான் என்னைக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா 27th of August. அது டியூஸ்டே, கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் நான் போயிருந்தேன். நான் ஒரு 11 AM போயிருப்பேன். 11 AM மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பேக் சைட் டோர் இருக்குது இல்லைங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அந்த பில்டிங் ஜெராக்ஸ் கடைக்கு பக்கத்தில் வரும். ஸோ அந்த பில்டிங்கில் தான் இந்த ஃபுல் கரஸ்பாண்டிங்கான கோர்ஸ்க்கான ஃபுல் ப்ரொசீஜர்ஸுமே அங்கே தான் நடக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுங்க. இப்போது ஹவ் டு அப்ளை ஃபார் பிஜி அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபார்ம் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபார்ம் நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறப்போ, ஃபார்ம் என்ட்ரன்ஸ் கிட்ட நின்னீங்கனாலே உங்களுக்கு ஃபார்ம் தரத்துக்கான உள்ளே விடுவாங்க. அங்கே ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க உள்ளே விடுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பிஜி கோர்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. பிஜி கோர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப 224 rupees இந்த பிஜி கோர்ஸ்க்கான ஃபார்ம். உங்களுக்கு ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இது அதை நான் உங்களுக்கு இப்போ லேட்டராக காட்டுறேன். அதில் கடைசி 2 pages தான் ஃபார்ம் இருக்கும். அண்ட் இந்த கோர்சஸ், என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிள் இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த புக்லெட் 224 rupees. எம்சிஏ கோர்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் இன்னொரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் 564 என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில, 560 to 570 தான் இருந்துச்சு. எம்சிஏ அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு அமௌண்ட்டு ஃபார்மு. மற்ற பிஜி கோர்ஸ் எல்லாருக்குமே 224 rupees தான். இதை நான் 27 August வாங்கியிருந்தேன். அங்கேயே இருக்கிறவங்க கிட்ட கூட கண்டிப்பாக 2 பேராக போங்க. ஒருத்தராக போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜரே ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா சப்போஸ் நம்ம லைன்லேயே நிற்கிறப்போ ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் மிஸ் ஆகிடுச்சுனாலோ, நம்ம ஒருத்தராக போனோன்னா ஜெராக்ஸ் எடுக்க போயிட்டு வரத்துக்குள்ளே திரும்ப முதல்லேருந்து லைனில் வர மாதிரி ஆகிடும். ஸோ இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இம்மிடியேட்டாக ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம லைனில் இருந்து அவங்கள அனுப்பி நம்ம ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கிறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முடிஞ்சால் 2 பேராக போங்க, 2 person. இல்லாட்டி 2 பேர், நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பிஜி அப்ளை பண்ணுறீங்க அந்த மாதிரினா 2 பேரும் சேர்ந்து போனீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறப்போ, நாங்கள் எங்களுக்கு முன்னாடி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெரிஃபிகேஷனுக்காக. அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் அப்ளை பண்ணேன். ஃபுல் ஃபார்மையும் நான்
ஃபில் பண்ண. உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா என்கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கான இமேஜ் தான் இருக்குது, அதில் என்னோட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறதுனால நான் அது போடலை. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு புது ஃபார்ம் மாதிரி ஏதாச்சும் காப்பி கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணி அதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு. அடுத்தது இதை இப்போ ஃபில் பண்ணி அதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் அது வந்து அடுத்த நாள் 28th ஆகஸ்ட் வெட்னஸ்டே தான் நான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் 10:45க்கு போனேன்னு வச்சுக்கோங்க. 10:45 AM போய் நான் லைனில் நின்னேன். நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அந்த ஃபார்மோடு அட்டாச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஃபோட்டோ காப்பீஸ், உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் 2 வச்சுக்கோங்க. 2 ஃபார்ம்லேயும் ஒரு இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட டிசி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் ஒரு காப்பி, உங்களோட ஆதாரோட ஜெராக்ஸ் ஒரு காப்பி. இந்த டிசி ஆதார் இது எல்லாமே நம்ம ஒரு சைடு ஒரிஜினல் வச்சுக்கணும், இன்னொரு சைடு ஜெராக்ஸ் வச்சுக்கணும். அவங்க ஜெராக்ஸையும் ஒரிஜினலையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, இதுவும் சேம் தானா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஒன்று ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஆதார்லேயும் நம்மளுக்கு ஜெராக்ஸும் தேவைப்படும், ஒரிஜினலும் தேவைப்படும். 2 அப்ளிகேஷன் ஃபார்ம், இது 4 வந்துருமா. அடுத்தது உங்களோட 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ், இது எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸ் 1, ஒரிஜினல் 1, இங்கே எல்லாமே சேம். ஜெராக்ஸ் 1, ஒரிஜினல் 1. அதே மாதிரி 11th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸோட சைடு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் ஒரு சைடு வச்சுக்கோங்க. 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் ஒரு சைடு, ஒரிஜினல் ஒரு சைடு தேவைப்படும். இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பிஜிக்கானது, ஏன்னா நான் பிஜி தான் அப்ளை பண்ணேன். ஸோ நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். யூஜி வரப்போ இது எல்லாமே வரும், செமஸ்டர் மார்க் ஷீட் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. பிஜிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து 6 செம்மோட மார்க் ஷீட்ஸ் தேவைப்படும். இதில் 3 டிவிஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட 6 செம்மோட ஒரிஜினல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில காலேஜில் ஒரிஜினல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சில காலேஜில் 2 செம்மு 1 செம்மோட மார்க் ஷீட் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினலோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க ஒரு காப்பி. எனக்கு வந்து 2 செம்மு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் 2 செம்மோட ஜெராக்ஸு ஒரிஜினல் தனியாக வச்சுருந்தேன். ஓகேவா. அடுத்தது மீதி 4 செம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம ரிசல்ட் வரப்பே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்போம், ஸ்க்ரீன்ஷாட் காப்பீஸ். அதோட ஜெராக்ஸ் எடுத்து அதை நம்ம நார்மலாக அங்கே வந்து கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம பிரின்சிபல் இல்லைன்னா வைஸ் பிரின்சிபலோட சீல் இல்லாட்டி அவங்களோட சீல் வித் சிக்னேச்சரோட வேணும். மீதி நான் ஃபஸ்ட்டு 2 செம்முக்கு ஒரிஜினலோட ஜெராக்ஸ் வச்சுருந்தேன். மீதி 4 செம்முக்கு ஸ்க்ரீன்ஷாட் காப்பியில் காலேஜ் போய் பிரின்சிபல் இல்லாட்டி வைஸ் பிரின்சிபலோட காலேஜ் சீலும் அவங்களோட சிக்னேச்சரும் நம்ம வாங்கியிருக்கணும். அப்போ தான் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு டே ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதை இந்த சீல் வாங்கிறதுக்காக போனேன். அதனால தான் நான் எனக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணேன். செகண்ட் டே வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரின்சிபல் இல்லாட்டி வைஸ் பிரின்சிபலோட சிக்னேச்சர் வித் காலேஜ் சீல் வேணும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வாங்கிக்கிட்டேன் நான் 4 காப்பி. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்ட போனதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷ்னல் கன்சாலிடேஷன் டிகிரி சர்டிஃபிகேட், இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொவிஷ்னல் வந்து 5th and 6th செம் இருக்கு இல்லையா, இந்த 2 செம்மோட ப்ரொவிஷ்னலும் எனக்கு சாஃப்ட் காப்பி நம்ம எடுத்துக்கலாம், எங்களுக்கு எடுக்கிறதுக்கான லிங்க் அனுப்பியிருந்தாங்க. ஸோ ப்ரொவிஷ்னல் ஏதாச்சும் ஒன்னோட ப்ரொவிஷ்னல் காப்பீஸ் உங்கள்கிட்ட வேணும். ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டோட சாஃப்ட் காப்பியோ இல்லை ஹார்ட் காப்பியோ அதோட ஜெராக்ஸ் வேணும். எனக்கு 5th and 6th இருந்துச்சு. 5th and 6th செம்மோட ஜெராக்ஸ் காப்பி இருந்துச்சு. ஸோ இங்கே 4 செம்முக்கு நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 செம்முக்கு நான் ஒரிஜினலோட ஜெராக்ஸ் வச்சுருந்தேன். 3, 4, 5, 6க்கு நான் இது சைனோட வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க ப்ரொவிஷ்னல் கம்பல்சரின்றதுனால
5-6ஓட சாஃப்ட் காப்பி என்கிட்ட இருந்துச்சு. நான் கிட்ட போனதுக்கப்புறம் தான் என் கூட வந்தவங்களை அனுப்பி ஜெராக்ஸ் எடுக்க வச்சுருந்தேன். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து 5th-6th ப்ரொவிஷ்னல் அட்டாச் பண்ணியிருந்தேன். இப்படி தான் 1-2 ஒரிஜினல், 3-4 ஸ்க்ரீன்ஷாட்டு வித் சீலோட, 5-6 வந்து ப்ரொவிஷ்னலோட ஜெராக்ஸ் காப்பி. இது 3மே வச்சு இந்த எல்லாமே சேர்த்து நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட ப்ரொவிஷ்னல் இல்லை, இப்போ நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது 2மே இல்லை, டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக அங்கே கேட்குறாங்க. ப்ரொவிஷ்னல் உங்கள்கிட்ட இருக்குதோ, இது 3த்தில் எது இருக்கோ அதை நீங்கள் ஒரு வாட்டி கொண்டு போய்க்கோங்க. அது அடுத்தது டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று பண்ண வச்சாங்க, அங்கேயே நிற்க வச்சு. அதில் வந்து நேமு, என்ன கோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு எழுத சொன்னாங்க. அப்புறம் டிக்ளரேஷனுக்கு நம்ம என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கீழே லிஸ்ட்டில். இது 3த்தில் நம்ம என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் வந்து ப்ரொவிஷ்னல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு சிக்னேச்சர் போட்டு வாங்கிக்கிட்டாங்க. இதான் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எல்லாமே தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரிஜினல் வந்து நம்ம தனியாக வச்சுக்கணும், ஜெராக்ஸ் எல்லாமே தனியாக வச்சுக்கணும். இந்த ஆதார், டிசி, 10th, 11th, 12th, இந்த ஒரிஜினல் 2 இருந்துச்சுல என்கிட்ட. இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரிஜினல் ஒரு சைடு வச்சுருந்தேன், ஜெராக்ஸ் ஒரு சைடு வச்சுருந்தேன். அவங்க ஜெராக்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினல் வச்சு கம்பேர் பண்ணி அவங்க டிக் போட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம 2மே 2 சைடு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இது எனக்கு முடிஞ்சது பார்த்திங்கன்னா 28th August வெட்னஸ்டே முடிஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட்டு மண்டே வாங்க, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி 2 நெக்ஸ்ட்டு மண்டே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெரிஃபிகேஷன்னா அவங்க நம்ம பேரை வந்து ஆட் பண்ணிவிட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி 2 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து வாசிப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கணும். அது இருக்கிறப்போ தான் வந்து அடுத்தது நம்மளுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எங்கே போய் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. நான் இது முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதாங்க, நிறைய பேரை வந்து இப்போ என்கிட்ட கூட ப்ரொவிஷன் இல்லை. நான் வந்து இன்னொருத்தரை அனுப்பி கொண்டு வர சொன்னேன். கிட்ட போனதுக்கப்புறம் இல்லை, என்னை முதல்லேருந்து லைனில் வா அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த லைனில் இருக்கவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி அனுப்பிட்டு நான் அப்படியே பின்னாடி ஒருத்தரையாக முன்னாடி அனுப்பி நான் பின்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர வரைக்கும். அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் நான் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இது எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10:45 போயிருந்தேனுங்களா. நான் கரெக்டாக போய் கவுண்டரை ரீச் பண்ணேன் 2 PM ஆச்சு. கிட்டத்தட்ட 3 hours கிட்ட நம்ம வெயிட் பண்ணோம் அந்த லைனில். 2 PM திரும்பி நம்மளை ஏதாச்சும் ஒரு காப்பீஸ் மிஸ் ஆனாலும் நம்மளை முதல்லேருந்து வர சொல்லுவாங்க. நம்ம 3 hours மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலேயே நிறைய பேருக்கு ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகாமலே திருப்பி அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன், போனீங்கன்னா 2 பேராக போங்க, ரொம்ப நல்ல விஷயம், 2 பேராக போங்க அப்படின்ட்டு. போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வேலை நடக்கும். ஸோ இது எல்லாமே மறக்காமல் கொண்டு போங்க. இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி இருக்கணும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜிக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தெரியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுக்கு பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் இந்த 2 நாள் இந்த ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைமும் 17th வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, 17th வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டைம் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை பிஜி அப்ளை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராச்சும் நிறைய டவுட்ஸில் இருந்தாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முதல்ல காமிச்ச மாதிரி இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் அடுத்த ப்ரொசீஜர் நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.